உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 37:39, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். உங்களை காப்பாற்றணும்னா உங்க ரட்சிப்பு, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு தேவனால் வரும், கர்த்தரால் வரும். உங்களை காப்பாத்துறதுக்கு தேவன் வருவாரு. நம்ம ஹீரோ இயேசு வருவாங்க. அவரால் உங்களை காப்பாற்ற முடியும். அவர் எந்த நேரமாக இருந்தாலும், அது நீங்க எங்க வசித்தாலும் அவர் உங்களை காப்பாற்றுவாருங்க. அவர் இயேசு ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லை. 2000 வருஷத்துக்கு மேல அந்த உடம்ப வச்சு, மனித உடம்ப வச்சுதான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் உங்க கஷ்டம் என்னன்னு தெரியும், உங்க வேதனை என்னன்னு தெரியும், உங்க நஷ்டம் என்னன்னு தெரியும். அவருக்கு தெரியும். அதனால அவர் உங்களை காப்பாற்றுவாரு. இக்கட்டு காலத்தில் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். சரிங்களா? இயேசுவால் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. அவர் வருவாருங்க. இது என் போதாத காலம், வேண்டாத காலம் இல்லைங்க, இது நல்ல காலம். இயேசு வந்தா அது ரொம்ப நல்ல காலம் நம்மளுக்கு. அவர் வந்தாருன்னா அவரை நம்மளை காப்பாற்றுவார், ரட்சிப்பார். அப்போ அது நல்ல காலம், போதாத காலம் இல்லை, வேண்டாத காலம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல காலம். இயேசு நம்ம பக்கத்துல நம்மளை காப்பாற்றுவாரு. அதனால பயப்படாதீங்க. என்னங்க டாக்டர் காப்பாத்தலையே, என்ன பண்றது? இயேசு பெரிய டாக்டர், அவர் உங்களை காப்பாற்றுவார். என்ன மாதிரி வியாதியா இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு உங்களை இன்னைக்கு காப்பாற்றுவாருங்க. ஆனா நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குங்க, நான் அதை வச்சு நான் என்னையே காப்பாத்திப்பேன். பணத்தால் செய்ய முடியாதத இந்த ஹீரோ இயேசு உங்களை காப்பாற்றுவாருங்க. அவரால எல்லாமே உங்களுக்காக செய்து கொடுக்க முடியும். நீங்க அதை நல்லா உணர முடியும். நம்ம இயேசு மாதிரி யாராலையும், எந்த மனுஷனையும் அவர் காப்பாற்ற முடியுங்க. ஒரு நாள் மொர்தெகாய் அந்த நாட்டு சட்டத்தை பார்த்து பயந்துடுறான். திடீர்னு ஒரு புதிய சட்டம் போடுறாங்க, பயந்தே போயிடுறான். இது என்ன சட்டம்? என்ன சட்டம்னா, யூதர்கள் சாகடிக்கணும். ஒரு டேட்டை போட்டு வச்சிருக்காங்க. மொர்தெகாய்க்கு தலை வார பிடிக்கலங்க. என்ன பண்றது? ஆமான் ஒரு ஹிட்லர் தான், அப்படியே யூத இனமே சாவடிச்சணும்னு நினைச்சான். மொர்தெகாய்க்கு அப்படியே கஷ்டமா இருக்கு. என்னடா அது, இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டிருக்காங்களே, அந்த டேட்ல நம்மளை சாவடிச்சிருவாங்களா? நல்ல ட்ரெஸ் போட பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, உட்கார பிடிக்கல. அப்படியே எப்படி இருக்கும்ல, ஒரு திகில், ஒரு என்ன நடக்க போகுது அந்த டேட்ல அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பண்றதே தெரியல. தலை ஃபுல்லா சாம்பல் அள்ளி போட்டுக்கிறான், உடம்பு ஃபுல்லா ரெட்டு உடுத்திக்கிறான். அந்த கோணியில தைக்கிற அந்த ஒரு ட்ரெஸ்ஸு அதை போட்டுக்கிறான். யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களா? நகரத்துல எல்லாம் ஓடுறான், மகா சத்தமாய் கத்துறான். திடீர்னு தோணுது, அதான் நம்ம பொண்ணு இருக்காளே எஸ்தர் ராணி, அவ காப்பாற்ற முடியுமா? அவ போய் ராஜா கிட்ட போய் பேசினா தேவன் நம்மளை காப்பாத்துவார் அவ வழியா அப்படின்னு நினைச்சான். ஆனா உண்மையாகவே மொர்தெகாயை காப்பாற்றியது யாருன்னா தேவன் தான். 3 நாள் இவங்க உபவாசம் இட்டு அவங்க போய் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்தாங்க. தேவன் காப்பாத்தினாரு. உண்மையா காப்பாத்துறதுன்னா நம்ம ஏசுதாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் உங்களை அவர் காப்பாற்ற முடியும். என்னெல்லாம் யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுங்க. அந்த லெவல்ல நான் இருக்கேன் இப்போ. இல்லை, ஏசு நினைச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, காப்பாற்றப்படுவீங்க. அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. இது ஒரு நல்ல காலம். ஏன்னா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்வதற்காக, உங்க பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக வரீங்க. ஹீரோ இயேசுவாகிய நீங்க உங்க பிள்ளைங்களை காப்பாத்துறீங்க. அது என்ன மோசமான நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க காப்பாற்றுவீங்க உங்க பிள்ளைங்களை. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனுஷனால பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. சாமி, 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.